10th plus 12 ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் சிபிஎஸ்இ பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு ஐஐடி நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினம்தோறும் வகுப்புகள் நடைபெறும். Hi students, so last video la purification method, sublimation and crystallization simple crystallization மட்டும் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். In this video purification of organic compounds by fractional crystallization. ஓகேங்களா? So fractional crystallization means separation of mixtures of two components which are soluble in the same solvent but their solubilities are different. ஓகேங்களா? So two different component ஒரே சால்வெண்ட்ல soluble ஆகும். ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்திங்கன்னா சுகர் அண்ட் காமன் சால்ட். சுகர் அண்ட் காமன் சால்ட் பண்ணால் வாட்டரில் டிசால்வ் ஆகும். பட் அதனுடைய சால்யூபிலிட்டி டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? சுகர் ஈஸியாக டிசால்வ் ஆகுதா, ஃபாஸ்ட்டாக டிசால்வ் ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் 100 ml வாட்டர் ஒரு ஸ்டாண்டர்ட் கண்டிஷன் எடுத்துக்குவோம். 100 ml வாட்டர் எடுத்துக்கிட்டு ஸோ அதில் நம்ம சால்ட்டையும் ஆட் பண்ணுறோம். ஒரு பீக்கரில் சால்ட் 2 பீக்கர் டேக்கன் 2 பீக்கர் with 100 ml water. So one beaker la salt, another beaker sugar. So ரெண்டுமே நம்ம ஆட் பண்ணும்போது எது வந்து அதிகமாக 100 ml சால்யூபிள் ஆகுது, அதாவது சேச்சுரேஷனுக்கு வரத்துக்காக, சேச்சுரேட்டட் சொல்யூஷனாக வரத்துக்காக. ஸோ சுகர் ஆட் பண்ண பீக்கரில் வந்து பார்த்திங்கன்னா சுகர் வந்து பார்த்திங்கன்னா 100 ml வாட்டருக்கு ஒரு 30 கிராம் தான் சால்யூபிள் ஆகுது. அதே சமயத்தில் வாட்டர் வந்து பார்த்தீங்கன்னா சால்ட் வந்து பார்த்தீங்கன்னா 100 mlக்கு ஒரு 40 கிராம் சால்யூபிள் ஆகுதுன்னா சால்யூபிலிட்டி எது அதிகமாக இருக்குங்க? சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆகிறதுக்கு சால்ட்டு தான் வந்து அதிகமாக, சால்ட் இருக்கக்கூடிய அந்த பீக்கரில் தான் சால்யூபிலிட்டிஸ் அதிகமாக இருக்குது. சால்ட் அதிகமாக சால்யூபிள் ஆகுது 100 ml அப்படின்னா அந்த மாதிரியான ஒரு டிஃப்ரெண்ட். சரியா? ஸோ டிஃப்ரெண்ட் சால்யூபிலிட்டிஸ் அண்ட் சேம் சால்வெண்ட். சரியா? அப்போ நம்ம என்ன பண்ணுறோங்க இதில், the hot saturated solution of the mixture is allowed to cool when the less soluble component crystallizes out earlier than more soluble component. Note that point student. Fractional crystallization la separation of mixtures of two components which are soluble in the same solvent but their solubilities are different அப்படின்னு சொல்லியிருக்கோம் இல்லைங்களா? ஸோ அதை நம்ம ப்ராசஸ் என்னன்னு சொல்லிட்டோம். எந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை ஃப்ராக்ஷனல் கிறிஸ்டலைசேஷன் மூலமாக செப்பரேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத போர்டில் ரைட் பண்ணியிருக்கேன். பட் ஹவு டு கேரி அவுட் திஸ் ப்ராசஸ்? த ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் த மிக்சர், அதாவது சூட்டபிள் சால்வெண்ட் எடுத்து டிசால்வ் பண்ணிட்டோம், அப்போ ஹீட் பண்ணிட்டோம், அந்த சொல்யூஷன் நல்லா பாயில் பண்ணிட்டோம். த ஹாட் சேச்சுரேட்டட் சொல்யூஷன் ஆஃப் த பியூர் மிக்சர் இஸ் அலௌடு டு கூல் when the less soluble component crystallizes out earlier than more soluble component. So first less soluble component நம்ம செப்பரேட் பண்ணி எடுத்துறோம், then more soluble component next செப்பரேட் பண்ணுறோம். நான் ஃபஸ்ட்டு சொன்னேன் அந்த 2 beakers இப்போ வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம். ஸோ அந்த ஃபஸ்ட்டு 100 ml சுகர் சொல்யூஷன், தென் நெக்ஸ்ட் 100 ml சால்ட் சொல்யூஷன் ரெண்டையும் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா இப்போ நான் சுகரையும் சால்ட்டையும் தனித்தனியாக செப்பரேட் பண்ணணும். அப்படின்னா என்ன பண்ணணும்? ஸோ அப்போ அந்த 200 ml சொல்யூஷனை ஃபஸ்ட் ஹீட் பண்ணி பாயில் பண்ணணும். தென் லெஸ் சால்யூபிள் காம்பவுண்ட் ஃபஸ்ட் கிறிஸ்டலைசஸ், தென் மோர் சால்யூபிள் காம்பவுண்ட் நெக்ஸ்ட் கிறிஸ்டலைசஸ் அவுட். ஓகேங்களா? ஸோ த வேரியஸ் ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் செப்பரேட்டட் ஃப்ரம் time to time. These fractions are now separately put into crystallization. A series of repeated crystallization separate the two components in the pure form. ஓகேங்களா? Hi students. Next fractional crystallization over. ஓகேங்களா? Then next distillation method. Distillation. ஓகே, வாட் இஸ் டிஸ்டிலேஷன்? டிஸ்டிலேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னாவே நம்ம வந்து வீட்டில் டீ வைக்கிறோங்க இல்லைங்களா, அதே கான்செப்ட் தான். டிஸ்டிலேஷன் அப்படின்னா டீ வைக்கிறோம், ஸோ நல்லா ஹீட் பண்ணுறோம், அவ்வளோதாங்க. இந்த பாய்லிங் பாயிண்ட் வேரியேஷன் வச்சு பண்ணுற ஒரு ப்ராசஸ் தான் டிஸ்டிலேஷன். So distillation is the most important method for the purifying the organic liquid.
So several methods distillations like simple distillation, fractional distillation, vacuum distillation, steam distillation, under distillation under reduced pressure, சரிங்களா, azeotropic distillation. ஸோ இது எல்லாமே டிஸ்டிலேஷன்ஸ் மெத்தடில் நம்ம கொண்டு வரோங்க. ஆமாம், இந்த டிஸ்டிலேஷன் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஒன். ஓகேங்களா, அப்போ இந்த டிஸ்டிலேஷன்ஸ் மெத்தடை நம்ம இப்போ பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் டிஸ்டிலேஷன். டிஸ்டிலேஷன் மீன்ஸ் ஃபர்ஸ்ட் volatile liquids from non-volatile impurities. சரிங்களா, this method is used to separate volatile liquids from non-volatile impurities, and the liquids having sufficient difference in their boiling points. Liquids having sufficient difference in their boiling points. அதாவது 2 liquids தான் நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். சரிங்களா, ஸோ ப்ரீவியஸாக பார்த்தது வந்து பார்த்தீங்கன்னா சாலிட்ஸ் பியூரிஃபைடு மெத்தட், சாலிட்ஸினுடைய பியூரிஃபிகேஷன் பார்த்தோம். ஸோ இப்போ நம்ம லிக்வினுடைய பியூரிஃபிகேஷன் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி இன்ட்ரடக்ஷன்லேயே liquids are purified by distillation, fractional distillation, steam distillation, azeotropic distillation, distillation under reduced pressure, differential extraction, chromatographic method நம்ம சொல்லியிருந்தோம். சரிங்களா, ஸோ இப்போ அந்த தேர்ட் மெத்தட் டிஸ்டிலேஷன் மெத்தட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் சிம்பிள் டிஸ்டிலேஷன். ஸோ சிம்பிள் டிஸ்டிலேஷன் மீன்ஸ் simple distillation is applied only for volatile liquids which boils without decomposition at atmospheric pressure and contains non-volatile impurities. So simple distillation means liquid, அதாவது பியூரிஃபை பண்ண வேண்டிய ஆர்கானிக் காம்பவுண்ட் நான் volatile impuritiesல மிக்ஸ் ஆகிருக்கு. volatile liquids mixed with non-volatile impurities. அப்படி இருக்கும்போது நம்ம டிஸ்டில் பண்ணும்போது, அதாவது நம்ம ஹீட் பண்ணும்போது அந்த volatile liquids என்ன ஆகக்கூடாதுன்னா டீகம்போஸ் ஆகக்கூடாது. volatile liquids என்ன ஆகக்கூடாதுங்க, டீகம்போஸ் ஆகக்கூடாது. ஓகேங்களா, ஸோ அட்மாஸ்பியரிக் ப்ரெஷரில் volatile liquid டீகம்போஸ் ஆகக்கூடாது. அப்படி இருக்கக்கூடிய அந்த மாதிரியான சப்ஸ்டன்ஸை நம்ம சிம்பிள் டிஸ்டிலேஷன் மூலமாக டிஸ்டில் பண்ண முடியும். ஓகேங்களா, ஸோ ஹியர் the process of distillation involves the impure liquid when boiled gives at vapor, and the vapor so formed is collected and condensed to give back the pure liquid in the reservoir. Liquids with larger difference in boiling point, liquids with larger difference in boiling point and do not decompose under ordinary pressure can be purified by simple distillation. Can be purified by simple or simple distillation. ஓகேங்களா, boiling point difference about 40 Kelvin. boiling point difference எவ்வளோ இருக்குங்க, about 40 Kelvin இருக்கணும். boiling point difference பார்த்தீங்கன்னா about 40 Kelvin இருக்கணுங்க. சரிங்களா, ஸோ எந்த மிக்சர்ஸை இந்த மாதிரி நம்ம செப்பரேட் பண்ண முடியும்னு பார்த்தீங்கன்னா நைட்ரோபென்சீன் C6H5NO2 நைட்ரோபென்சீன் அண்ட் பென்சீன். தென் டைஎத்தில் ஈதர் C2H5O C2H5 ப்ளஸ் C2H5OH. எத்தனால், ஹெக்சேன் ப்ளஸ் டொலிவின், பென்சின் ப்ளஸ் அனிலின். இதனுடைய பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நைட்ரோபென்சினுடைய பாயிலிங் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 484. அதே சமயத்தில் பென்சினுடைய பாயிலிங் பாயிண்ட் 354 கெல்வின், டைஎத்தில் ஈதர் 308 கெல்வின், ஆல்கஹால் 351 கெல்வின். ஓகேங்களா, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் வந்து 14 இயர் இருக்குது. ஸோ பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரெண்ட் 40 கெல்வின்ஸ் ஆன் இயர் இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை நம்ம இந்த மாதிரி லிக்விட்ஸை செப்பரேட் பண்ண முடியும். ஓகேங்களா, தென் ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஓகேங்களா, ஸோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மீன்ஸ் the separation and purification of organic compounds from non-volatile impurities or for separating two or more
volatile liquids from a liquid mixture which have boiling points close to each other. So boiling point உடைய அந்த boiling point two liquids mix ஆயிருக்கு அப்படின்னா இந்த two liquids உடைய boiling point க்ளோஸாக இருக்கணும். க்ளோஸ் மீன்ஸ் பாயிலிங் பாயிண்ட் மோர் ஆர் லெஸ் சேம். ரொம்ப டிஃப்ரென்ஸ் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. கொஞ்சம் பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் இருந்தாவே அந்த மாதிரியான டூ லிக்விட்ஸை செப்பரேட்டட் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ அந்த மாதிரியான டூ லிக்விட்ஸ் செப்பரேட்டட் பை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன். ஸோ definition: the process of separation of components in a liquid mixture at their respective boiling points in the form of vapor and the subsequent condensation of those impure is called fractional distillation. ஓகேங்களா? ஸோ இதுதான் fractional distillation அப்படின்னு சொல்கிறோம். ஓகேங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? இதோ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன்ஸில் எந்தெந்த சப்ஸ்டன்ஸை பியூரிஃபை பண்ணலாம் அப்படிங்கிறத பாருங்கள். திஸ் மெத்தட்ஸ் finds a remarkable applications in a distillation of petroleum, coal tar and crude oil, gasoline. சரிங்களா? இந்த மாதிரி நிறைய நம்ம யூஸ் பண்ணிகிட்டே போகலாம். ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய நம்ம ஆன்சர் பண்ணிட்டே இருக்கலாம். சரிங்களா? எக்ஸாம்பிள்ஸ் நிறைய சொல்லலாம். This condensation and vaporization, each successive condensation and vaporization is called theoretical plate. These days commercially columns with hundreds of plates are available. சரிங்களா? அந்த fractional distillationல நம்ம just distillations methodல ஒரு fractionating column ஃபிக்ஸ் பண்ணுறோம். So fractionating column is called theoretical plates. Fractionating column is called theoretical plates. What is the difference between distillation and fractional distillation mean? So when the liquids present in the mixture have their boiling points close to each other, the separation into pure liquids is difficult. The fractions collected are always contaminated. The fractions are further purified by repeated distillations. To decrease the number of distillations, the separation is done by fitting the distillation flask with a fractionating column, which in turn is connected to the condenser. Just distillation and fractional distillation difference என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த distillation compartmentல ஒரு fractionating column நம்ம ஃபிக்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி மெத்தட்ஸில் இந்த ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மெத்தடில் எந்த சப்ஸ்டன்ஸை நம்ம ப்ரீஃபை பண்ணலான்னா மெத்தனால் அண்ட் ப்ரொப்பனோன். மெத்தனால் அண்ட் ப்ரொப்பனோன். மெத்தனாலோட பாயிலிங் பாயிண்ட் பாருங்கள். மெத்தனாலுடைய பாயிலிங் பாயிண்ட் 65 டிகிரி செல்சியஸ். ப்ரொப்பனோனுடைய பாயிலிங் பாயிண்ட் 57 டிகிரி செல்சியஸ். ஜஸ்ட் 57 65 எவ்வளோ டிஃப்ரென்ஸுங்க? 8 டிகிரி செல்சியஸ் தான் டிஃப்ரென்ஸுங்க. சரிங்களா? 8 டிகிரி செல்சியஸ். தென் நெக்ஸ்ட்டு பென்சீன் அண்ட் டொலிவின். பென்சீன் பார்த்தீங்கன்னா 351. பென்சீனுடைய பாயிலிங் பாயிண்ட் என்னங்க? 354. அண்ட் டொலிவினுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 384. டொலிவினுக்கு என்னங்க? 384. டொலிவினுடைய பாயிலிங் பாயிண்ட் 384. ஸோ அப்போ பாருங்கள், பாயிலிங் பாயிண்ட் டிஃப்ரென்ஸ் அதிகமாக இல்லாத இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸை ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமாக செப்பரேட் பண்ண முடியும். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். ஸோ டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர் மீன்ஸ் டிஸ்டிலேஷன் மெத்தட் தான், பட் ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுறோன்னா அதனுடைய நார்மல் ப்ரெஷர்லேருந்து நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். ஃபார் திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு to purify liquids having very high boiling point and hence which decompose at or below their boiling points. ஓகேங்களா? அதாவது அதனுடைய பாயிலிங் பாயிண்ட்ஸுக்கு கீழேயே டீகம்போஸ் ஆகிற மாதிரி செட் பண்ணுறாங்க. ஓகேங்களா? திஸ் மெத்தட் இஸ் யூஸ்டு ஃபார் த purified liquids have very high boiling point and hence which decompose at or below their boiling point. Such liquids are made to
made to சரிங்களா such liquids are made to boil at temperature lower than their normal boiling point by reducing the pressure on their surface ஓகேங்களா அப்போ அதனுடைய சர்ஃபேஸில் ப்ரெஷர் வேப்பர் ப்ரெஷர் நம்ம என்ன பண்ணுறோம் ரெடியூஸ் பண்ணுறோம் அதனுடைய நார்மல் பாயிலிங் பாயிண்ட் கீழே நம்ம என்ன பண்ணுறோம்னா டீகம்போஸ் பண்ணுறோம் சாதாரணமாக வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா ஆர்டினரி வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகும் பிகாஸ் அந்த பாயிலிங் பாயிண்ட் ஏன் ரீச் ஆகுன்னா த டெம்பரேச்சர் விச் equal to vapor pressure of the liquid is equal to atmospheric pressure. So atmospheric pressure க்கு ஈக்குவலாக அந்த சப்ஸ்டன்ஸினுடைய வேப்பர் ப்ரெஷர் வரும் பொழுது அந்த சொல்யூஷன் பாயில் ஆகுது. அதுபோல் வாட்டருக்கு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் 100 டிகிரி செல்சியஸில் பாயில் ஆகுது. ஸோ வாட்டர் 100 டிகிரி செல்சியஸ் ரீச் பண்ணும்போது தான் பாயிலிங் பாயிண்ட் அப்படிங்கிறது என்ன ஆகுதுங்க பாயில் பாயிண்ட் நமக்கு தெரியுது. ஸோ அப்போ பாயிலிங் பாயிண்ட் எல்லா டெம்பரேச்சருமே பாயிலிங் பாயிண்ட் கிடையாது. ஸோ எவாப்ரேஷன் அப்படிங்கிறது எல்லா டெம்பரேச்சரும் நடக்கும். ஸோ எவாப்ரேஷன் அக்கர்ஸ் ஆல் டெம்பரேச்சர் பட் பாயில்ஸ் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். எவாப்ரேஷன் அக்கர்ஸ் ஆல் டெம்பரேச்சர் பட் பாயில்ஸ் அட் பர்டிகுலர் டெம்பரேச்சர். ஓகேங்களா? ஸோ தட் பர்டிகுலர் டெம்பரேச்சர் இஸ் கால்ட் பாயிலிங் பாயிண்ட். ஸோ எந்த டெம்பரேச்சரில் பாயில் ஆகுதோ அதுதான் பாயிலிங் பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த பாயிலிங் பாயிண்ட்டுக்கு முன்னாடியே அந்த சப்ஸ்டன்ஸை நம்ம என்ன பண்ணுறோன்னா அந்த மிக்ஸ் ஆகிருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸை டீகம்போஸ் பண்ணி வேப்பராக மாற்றி அதுலேருந்து நம்ம பியூரிஃபை பண்ணி எடுக்கிறோம். ஸோ வேப்பராக மாற்றும்போது வேப்பராக மாற்றி கண்டென்ஸ் பண்ணுறோம். அவ்வளோதான். எல்லா மெத்தடுமே டிஸ்டிலேஷன்ஸ் எல்லாமே எவாப்ரேஷன்ஸ் அண்ட் கண்டென்சேஷன். எவாப்ரேஷன் அண்ட் கண்டென்சேஷன். சரிங்களா? ஸோ அப்போ டிஸ்டிலேஷன் அண்டர் ரெடியூஸ்டு ப்ரெஷர். இந்த மெத்தடில் நம்ம பியூரிஃபை பண்ணக்கூடிய காம்பவுண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா கிளிசரின், கேன் juice and glycerol can be separated from spent lye in a soap. ஓகேங்களா? then steam distillation. So steam distillation process followed Dalton's law of partial pressure. சரிங்களா? Dalton's law of partial pressure அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா partial pressure. so Dalton's law of partial pressure அப்படிங்கிறது vapor pressure of இன் எ க்ளோஸ்டு சிஸ்டம். சரிங்களா? க்ளோஸ்டு சிஸ்டத்தில் நாம் லிக்விட்ஸை வந்து ஒன் ஆர் மோர் சப்ஸ்டன்ஸ் எடுத்துக்கிட்டு க்ளோஸ்டு சிஸ்டத்தில் க்ளோஸ்டு கண்டெய்னரில் நம்ம வேப்பராக சேஞ்ச் பண்ணும்போது ஸோ டோட்டல் ப்ரெஷர் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் த இண்டிவிஜுவல் காம்பனண்ட். சரிங்களா? ஸோ ப்ரெஷர் ஆஃப் ஏ க்ளோஸ்டு சிஸ்டம். ஸோ டால்டன்ஸ் லா ஆஃப் பார்ஷியல் ப்ரெஷர் இஸ் டிஃபைன்ட் as the pressure of closed system. Pressure in a closed system is equal to the or total pressure in a closed system is equal to the sum of the partial pressure of individual component. அப்போ இந்த மெத்தட் பாருங்க, if the compound to be steam distilled it should not be decomposed at the steam temperature, should have a fairly high vapor pressure at 373 Kelvin. It should be insoluble in water and the impurities present should be non-volatile. சரிங்களா? non-volatile impurities இருக்கும்போது அது வேப்பர் ப்ரெஷரை ஹை பண்ணுறோம். ஸ்டீம் டெம்பரேச்சரில் அதாவது ஸ்டீமில் அந்த சப்ஸ்டன்ஸ் வந்து டீகம்போஸ் ஆகக்கூடாது. ஸ்டீமில் அந்த சப்ஸ்டன்ஸ் என்ன ஆகக்கூடாதுங்க டீகம்போஸ் ஆகக்கூடாது. சரியா? அதுதான் என்னன்னு சொல்லியிருக்கோம் should not be decomposed at the steam temperature. should not be decomposed at the steam temperature. ஓகேங்களா? அப்போ டால்டன்ஸ் லாவில் நம்ம என்ன சொல்லியிருக்கோம் பாருங்க, P equal to P1 plus P2. P partial pressure, first one component, another component உடைய partial pressure P2. so total pressure P equal to P1 P2. so அப்போ P2 உடைய pressure வேணும்னா P minus P. so total pressure minus P1. so for law பாருங்க W1 by W2 equal to P1 by P2 into M1 by M2. so M1 and M2 be the molar mass
of the compound, M1 and M2 the molar mass or molecular masses, and W1 and W2 the weight of the water. Okay, W1 and W2 the weight of the water, and P1 P2 the vapor pressure of the water vapor and organic liquid. P1 and P2 the water vapor and the organic liquid at the distillation temperature, at the distillation temperature. Distillation temperature la water vapor nuடைய vapor pressure or P1 and organic liquid nuடைய vapor pressure P2. So final of W1 by W2 equal to P1 into 18 divided by P minus P1 into M2. ஓகேங்களா? ஸோ இந்த ப்ராசஸில் நம்ம என்னென்ன சப்ஸ்டன்ஸை செப்பரேட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பியூரிஃபை பண்ணலாம்னா குளோரோடொலுவின், அனிலின் அண்ட் நைட்ரோபென்சின். திஸ் மெத்தட் இஸ் ஆல்சோ எம்ப்ளாய்டு இன் ஐசோலேஷன் ஆஃப் எசென்ஷியல் ஆயில்ஸ் ஃப்ரம் ஃப்ளவர். எசென்ஷியல் ஆயில்ஸ் ஃப்ரம் ஃப்ளவர். ஓகேங்களா? ஸோ இது ஸ்டீம் டிஸ்டிலேஷன். ஓகேங்களா? தென் அசியோட்ரோபிக் டிஸ்டிலேஷன். Azeotropic distillation. What is azeotropic distillation? So these are the mixture of liquids that cannot be separated by fractional distillation. These are the mixture of liquids that cannot be separated by fractional distillation. The mixture that can be purified only by azeotropic distillation are called as azeotropes. So அது மாதிரி இருக்கக்கூடிய சப்ஸ்டன்ஸுக்கு பேர் அசியோட்ரோப்ஸ். சரியா? அப்போ ஃப்ராக்ஷனல் டிஸ்டிலேஷன் மூலமாக நம்ம செப்பரேட் பண்ண முடியாத, பியூரிஃபை பண்ண முடியாத சப்ஸ்டன்ஸை அசியோட்ரோபிக் டிஸ்டிலேஷன் மூலமாக நம்ம செப்பரேட் பண்ணுறோம். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய அந்த சப்ஸ்டன்ஸ் ஆர் மிக்சருக்கு பேர் அசியோட்ரோப்ஸ். தீஸ் அசியோட்ரோப்ஸ் ஆர் கான்ஸ்டன்ட் பாய்லிங் மிக்சர் which distills as a single component at a fixed temperature. ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனால் அண்ட் வாட்டர். எத்தனால் அண்ட் வாட்டர். எத்தனால் contains 95.8% ethanol and 4.13% water. 95.87% ethanol and 4.13% water. ஸோ இதை நம்ம வாட்டர்லேருந்து எப்படி டிசால்வ் பண்ணுவோம்? ஸோ எத்தனாலும் வேப்பர் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான், வாட்டரும் வேப்பர் ஆகக்கூடிய சப்ஸ்டன்ஸ் தான். பட் வாட்டரை விட எத்தனால் ஈஸியாக வேப்பர் ஆகும். சரியா? எத்தனால் இஸ் ரெடிலி எவாப்ரேட் தென் வாட்டர். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நம்ம இதை எக்ஸ்பிளைன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தேர்டாக ஒன் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோம். என்னங்க? தேர்டாக ஒன் காம்பனண்ட் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி எத்தனால் அண்ட் வாட்டரை பியூரிஃபை பண்ணுறதுக்காக, செப்பரேட் பண்ணுறதுக்காக நம்ம தேர்ட் காம்பனண்ட் யூஸ் பண்ணுறோன்னு சொன்னோம் இல்லைங்களா? ஸோ அப்போ அந்த தேர்ட் காம்பனண்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா பென்சீன், கார்பன் டெட்ராக்ளோரைடு, ஈத்தர், கிளிசரால், கிளைக்கால். These are all act as a dehydrating agent. Benzene, carbon tetrachloride, ether, glycerol, glycol, which act as a dehydrating agent, depress the partial pressure of one component of azeotropic mixture and raises the boiling point of that component, and thus other component will distills over. ஓகேங்களா? அப்போ நம்ம இந்த சால்வெண்ட்டை நம்ம அந்த எத்தனால் அண்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த காம்போனண்ட் வந்து சூட்டபிள் சால்வெண்ட்டை நம்ம மிக்ஸ் பண்ணுறோம் காம்போனண்ட்டை. இது எல்லாமே பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள், எத்தனால் அண்ட் வாட்டர் இருக்குது அப்படின்னா சப்ஸ்டன்ஸ் லைக் பென்சீன் அண்ட் கார்பன் டெட்ராக்ளோரைட். சப்ஸ்டன்ஸ் லைக் benzene and carbon tetrachloride have low boiling point and reduce the partial pressure of alcohol more than that of water. While the substance like glycerol and glycol have high boiling point and reduce the partial vapor pressure of water more than that of alcohol. ஓகேங்களா? அப்போ பென்சின், கார்பன் டெட்ராக்ளோரைட் பார்த்தீங்க அப்படின்னா லோ பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடியது. சரிங்களா? அப்போ ரெடியூஸ் த பார்ஷியல் ப்ரெஷர் ஆஃப் ஆல்கஹால் மோர் தென் தட் ஆஃப் வாட்டர். ஓகேங்களா? ஆல்கஹாலினுடைய பார்ஷியல் ப்ரெஷரை வந்து என்ன பண்ணுதுன்னா டிக்ரீஸ் பண்ணுது. ஓகேங்களா? அதே மாதிரி சப்போஸ் கிளிசரால் அண்ட் கிளைக்கால் யூஸ் பண்ணிங்கன்னா இது ஹை பாயிலிங் பாயிண்ட் இருக்கக்கூடிய காம்பவுண்ட். இது ரெடியூஸ் த பார்ஷியல் வேப்பர் ப்ரெஷர் ஆஃப் வாட்டர் மோர் தென் தட் ஆஃப் ஆல்கஹால். ஓகேங்களா? ஸோ ஆல்கஹாலை காட்டிலும் பார்ஷியல் ப்ரெஷர் அதிகமாக குறைக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறோம். ஸோ இந்த ஒரு ப்ராசஸின் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோன்னா எத்தனால் அண்ட் வாட்டரை வந்து செப்பரேட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லப்போனால் எத்தனால் ஈஸியாக எவாப்ரேட் ஆகக்கூடியது,
அதனால் இதுக்கு வேப்பர் ப்ரெஷர் அதிகம். வாட்டர் வந்து 100 டிகிரி செல்சியஸ்லாம் வேப்பராக மாறும். ஸோ அதனால் வேப்பர் ப்ரெஷர் இதுக்கு லோ. ஸோ இந்த ஒரு வேரியேஷனை வச்சு நம்ம இந்த மாதிரி சால்வெண்ட்ஸை யூஸ் பண்ணி அசியோட்ரோபிக் டிஸ்டிலேஷன் மூலமாக ஈத்தர் அண்ட் வாட்டர் செப்பரேட் பண்ணுறோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன். என்னதுங்க? differential extraction. So differential extraction means an aqueous solution of organic compound is taken in a separating funnel and is shaken with organic solvent which is immiscible with water but in which the organic compound highly soluble. ஓகேங்களா? அப்போ நம்ம இதில் எடுத்துக்கூடிய ஆர்கானிக் காம்பவுண்ட் ஏதோ ஒரு ஆர்கானிக் சால்வெண்ட் எடுத்துக்கிறோம். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா அது ஈத்தர் அண்ட் குளோரோஃபார்மாக தான் இருக்கும். சரிங்களா? ஈத்தர் ஆர் குளோரோஃபார்ம் இது ரெண்டு தான் ஆர்கானிக் சால்வெண்ட்டாக மேக்ஸிமம் எடுத்துக்கிறோம். ஸோ இது வாட்டர் வந்து இன்சாலிபிள். வாட்டர் வந்து பார்த்திங்கன்னா இன்சாலிபிள். பட் ஆர்கானிக் சொல்யூட் சால்யூபிள் இன் ஆர்கானிக் சால்வெண்ட். அப்போ ஈஸியாக சால்யூபிள் ஆகிடும். த ஆர்கானிக் காம்பவுண்ட் இஸ் டிசால்வ்டு இன் organic solvent which is extracted by the separating funnel. Organic compound is the recovery by evaporating the solvent in the water path. Water path அப்படின்னா கொஞ்சம் ஹீட்டாக இருக்கக்கூடிய வாட்டரில் நம்ம அந்த செப்பரேட் பண்ண ஆர்கானிக் சால்வெண்ட் வச்சோம்னா, பிகாஸ் ஆர்கானிக் சால்வெண்ட் வந்து சால்வெண்ட்டில் தான் ஆர்கானிக் சொல்யூட் அது ஏதோ ஒரு லிக்விடாக இருக்கலாம், சால்யூபிளாக இருக்குது. அப்போ அந்த ஆர்கானிக் சால்வெண்ட்டை கம்ப்ளீட்டாக நாம் எவாப்ரேஷன் பண்ணி வெளியே அனுப்பிச்சிட்டோம்னா உள்ள ஆர்கானிக் லிக்விட் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? அப்போ நம்ம அதை தனியாக கலெக்ட் பண்ணி எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள், டு ரிமூவ் த பென்சாயிக் ஆசிட் ஃப்ரம் அக்வாஸ் சொல்யூஷன் ஆஃப் பென்சாயிக் ஆசிட். ஸோ அக்வாஸ் சொல்யூஷன் ஆஃப் பென்சாயிக் ஆசிட்னா பென்சாயிக் ஆசிடில் வாட்டரை டிசால்வ் பண்ணியிருக்கோம். அப்போ வாட்டரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை யூஸ் பண்ணலாம். இந்த டிஃப்ரென்ஷியல் எக்ஸ்ட்ராக்ஷன் மெத்தடை என்ன பண்ணணுங்க? செப்பரேட்டிங் ஃபனல் யூஸ் பண்ணுறோம். செப்பரேட்டிங் ஃபனல் அப்படிங்கிறது அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா அந்த நைட் லேம்ப் அந்த விளக்கில் வந்து பார்த்திங்கன்னா தலைகளாக ஒரு கண்ணாடி மாதிரி கும்பு மாதிரி வரும் இல்லையா, அதுதான் வந்து அந்த மாதிரி தான் இருக்கும் செப்பரேட்டிங் ஃபனல் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே பியூரிஃபிகேஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஒன். இதில் வந்து தியரட்டிக்கல் பார்ட் நீங்கள் போர்டு எக்ஸாமுக்கு தான் என்ன பண்ணணுங்க, மெமரி பண்ணுற மாதிரி இருக்கும். மற்றபடி எக்ஸாம்பிள்ஸ் எல்லாமே நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எக்ஸாம்பிள்ஸும் கொடுத்துருக்கேங்க. நீட்டுக்கும் சேர்த்து நீட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் எக்ஸாம்பிள்ஸும் உங்களுக்கு கொடுத்துருக்கு. ஸோ எக்ஸாம்பிள்ஸ் தான் நீங்கள் நிறைய மெமரி பண்ணணும். ஒவ்வொரு மிக்சர்ஸும் எந்தெந்த மெத்தடில் பியூரிஃபை பண்ணுறோம் அப்படிங்கிற அந்த எக்ஸாம்பிள்ஸை மெமரி பண்ணுங்கள். ஓகேங்களா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் கிளாஸில் குரோமட்டோகிராஃபி பார்க்கலாம்.